உங்களது வந்து ப்ளஸ் வந்து நீங்க ஒர்க்கிங் தானே சொல்றீங்க, சேலரி பர்சன் தானே? ஆமாங்க சார். உங்க ஆஃபீஸ் அட்ரஸ் வேணும் சார். ஓகே சார். உங்களது இமெயில் ஐடி வேணும். ஓகே. உங்களது பேன் கார்டு நம்பர் கொடுத்தீங்கன்னா ப்ராசஸ் ஆயிடும் சார். சரிங்க சார். வேற நீங்க புரியல. வேற சார். இப்போ எல்லாம் டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா ப்ராசஸ் ஆயிடும் சார். உங்களுக்கு நாளைக்கு ஒரு வெரிஃபிகேஷன் ஆகும். அந்த வெரிஃபிகேஷன்ல எல்லா டீடைல்ஸ் உங்ககிட்ட செக் பண்ணி கொடுப்பாங்க. பண்ணிட்டு பார்த்துட்டு ஓகே கரெக்டா இருக்கு சார், உங்களுக்கு 1 வீக்குள்ள கார்டு வந்துடும் சார். ஆஃபீஸ் அட்ரஸ் ஹோம் அட்ரஸ் அவங்க வந்துடும். ஓகே சார். ஓகே. ஏன் சார்? சார் புரியல சார். என்னோட அடிப்படை விஷயங்களே தெரியாம எனக்கு எப்படி சார் இதெல்லாம் ஓகே ஆகுது? அதாவது என் பேரு தெரியல, அட்ரஸ் தெரியல, நான் யாருன்னு தெரியல, எதுவுமே தெரியாம எனக்கு ஓபன் ஆகுது. நான் சொன்னேனே பேஸ்ட் ஆன் சிபில்ஸ் அண்ட் சேலரி சார். மை V3 ஆட் தான் உங்களுக்கு. மை V3 ஆட் சொல்லி போட்டுருக்கு கம்பெனி. ஆமா சார். நான் கரெக்ட்டா ஒர்க் பண்றேன். அந்த பேஸ் வச்சு தான் சார் உங்களுக்கு அப்ரூவல் இருக்குது. உங்க கம்பெனி அண்ட் சிபில்ஸ் அண்ட் சேலரி வச்சு தான் சார். ஓ, நான் மைவித்திரில ஒர்க் பண்றதுனால எனக்கு அதனால அப்ரூவ் ஆயிருக்கு சார். ஆமா, உங்க கம்பெனி பிளஸ் சிபில்ஸ் நல்லா இருக்கு, அதனால அப்ரூவல் ஆயிருக்கு. ஓகே சார். இதுதான் உங்க சேலரி சார். ஓகே சார். நம்ம ஆக்சிஸ் பேங்க் எவ்வளோ கம்பெனி டை அப் இருக்கும் சார். அந்த மூலமா நம்மளுக்கு லீட் கொடுப்பாங்க சார். நம்ம கால் பண்ணுவோம் சார். ஓகே சார். ஏன் சார் இப்போ எனக்கு ஒரு இப்போ நம்ம கம்பத்துல பிரான்ச் இருக்குல்ல, ஆக்சிஸ் பேங்க் பிரான்ச் இருக்கு. சரி. நம்ம தேனி மாவட்டம் தான். சரி. ஓகே. நம்ம ஊர்ல இப்போ பிரான்ச்சுன்னா நீங்க அங்க இருந்து கான்டாக்ட் பண்ணி நம்ம பிரான்ச்சுக்கு கால் பண்ணும்போது நான் நேரடியா போய் விசிட் பண்ணி இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாமா? இது எப்படின்னா, இது நம்ம டைரக்டா ஹெட் ஆஃபீஸ் சார். ஓகே. உங்களோட பிரான்ச் நம்மளுக்கு லிங்க் இல்ல யாரும். அப்படிங்களா? தேனி பிரான்ச் தான். நம்ம வந்து டைரக்டா எந்த ஸ்டேட் வேணா கால் பண்ணி நம்ம ப்ராசஸ் பண்ணலாம். ஹெட் ஆஃபீஸ் டைரக்டா நம்ம தேனி மட்டும் இல்ல, கோயம்புத்தூர், சேலம் எல்லாம் ஆல்மோஸ்ட் சொல்றேன். கர்நாடகா, பெங்களூரு, மகாராஷ்டிரா வரைக்கும் நம்மளுக்கு டேட்டா கிடைக்கும். ஓவரால் பேன் இந்தியா. அதனால நம்ம ப்ராசஸ் பண்றோம் சார். அப்படிங்களா? இப்போ என்னோட மொபைல் நம்பர் உங்களுக்கு எப்படி சார் கிடைச்சது? அதான் சொன்னேன்னு சார், நம்மளுக்கு டைப் இருக்கும் சார். பாஸ்க்கு, ஆக்சிஸ் பேங்க். சரிங்க சார். அவங்க மூலமா பேன் ஆல் இந்தியா சர்க்கிள்ல டேட்டா வாங்குவாங்க சார். லீட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுவாங்க. அப்படிதான் போகும் எல்லா கம்பெனிக்கும். சரி. அதாவது டிசிஎஸ் நம்ம மெயின் ஆபீஸ் இருந்துச்சுன்னா, இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப நமக்கு மெயின் ஆபீஸ் இருந்துச்சுன்னா பிரான்ச் எல்லாமே எப்படி டைப் இல்லாம இருக்கும்? எனக்கு அதுவே ஒரு இதுதான். டைப் இல்லாம பிரான்ச் எப்படி மெயின் ஆபீஸ் கூட டைப் வச்சாதான் பிரான்ச்சேவும், டைப் இல்லாத ஒரு பிரான்ச் எப்படி உருவாகும்? புரியல. அதாவது நீங்க சொல்றீங்களா எனக்கு வந்து எந்த பிரான்ச்சுமே எங்க கூட கான்டாக்ட் இல்ல, எங்க கூட எதுவுமே இல்ல. ஆமா சார். ஏன்னா நம்ம வந்து பேங்கிங் சார், அவங்க எல்லா சேலும் பண்ணுவாங்க. அதான் சார். கிரெடிட் கார்டு மட்டும் இருக்கு நம்மள்ட்ட சார். நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க சென்னையில இருக்கீங்க. ஆமா. சென்னையில நீங்க ஆபீஸ் இருக்கு, உங்க மெயின் ஆபீஸ் சென்னையில இருக்கு. ஆமா, ஹெட் ஆபீஸ். அதோட கிளைகள் தான் பிரான்ச்னு நம்ம சொல்லுவோம். ஆமா. சரி. அப்ப உங்களோட தொடர்பு கொண்டாதான் உங்களோட பிரான்ச் ஓபன் ஆகும். சரி. அப்படி இருக்கையில நீங்க தொடர்பே இல்லைன்னு சொல்றீங்களே, எங்களோட பிரான்ச்சுக்கு எங்களுக்கு தொடர்பே இல்லைன்னு சொல்றீங்களே. தொடர்பு இல்லைன்னா நம்மளுக்கு தெரியாது யாரும் ஆளுங்க உங்க பிரான்ச் உங்க ஊருக்கு சார். ஓகே சார். நீங்க பிரான்ச் மெயில் அனுப்பலாமே, இப்படி இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி நம்ம கஸ்டமர் வருவார், நேரடியா விசிட் பண்ணுவாரு, அதை அவர் கேட்குற டீட்டெயிலாம் நீங்க வந்து சொல்லுங்க அப்படின்னு உங்க பிரான்ச்சோட மெயிலுக்கு நீங்க அனுப்பலாமே. மெயில் வந்து எப்பவுமே இருக்கு சார். பட் சேல்ஸ் நம்மளுக்கு கவுண்ட் வராது சார், அங்கே போயிடும். அல்ல, எனக்கு வந்து நேரடியா விசிட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கே நான் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துறேன்றேன். நீங்க ஒரு மெயிலு இங்க நான் கம்பம் தான், தேனி மாவட்டம் கம்பம் தான். இங்க உள்ள பிரான்ச்சுக்கு ஒரு மெயில் அனுப்பிடுங்க, இந்த மாதிரி கஸ்டமர் வந்து டீட்டெயில் கேட்பாருன்னு சொல்லி. என்னோட மொபைல் நம்பருமே மெயில் அனுப்பிடுங்க. கம்பம் பிரான்ச்ல இருந்து எனக்கு கூப்பிடட்டும். கூப்பிட்டாங்கன்னா நான் நேரடியா போய் விசிட் பண்ணிட்டு அவங்கள கட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு திரும்ப கால் பண்றேன். இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்களே வந்து என்னோட இதை நீங்களே உங்களுக்கே எப்படி சொல்றது, நீங்க வந்து என்ன நேரடியா வந்து விசிட் பண்ண மாதிரி நான் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க இதை எடுத்துக்கோங்களேன். இப்ப நீங்க சொல்றீங்க அந்த தேனி மாவட்டம் தானே சொல்லுங்க. தேனி மாவட்டம் பாம்பம் பிரான்ச்சா? ஆமா. இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, என்ன சொல்றீங்கன்னா இப்ப அவங்க அட்ரஸ் மட்டும் எனக்கு அனுப்பிச்சுடுங்க. தேனி மாவட்டம் ஆக்சிஸ் பேங்க் பின்கோடு அங்கே போடுறோம். ஆக்சிஸ் பேங்க் நம்ம ஷேர் பண்றோம். அங்கே கூட நீங்க போயிட்டு இது பண்ணலாம். அதான். சரி, உங்க விருப்பம் பண்ணுங்க. ஓகே. எனக்கு அந்த அட்ரஸ் மட்டும் அனுப்பிச்சு. எந்த அட்ரஸுங்க? பின்கோடு
யாரோட பின்கோடு? தேனி காமம் பிரான்ச். இல்ல எனக்கு புரியல, உங்களோட பிரான்ச்சோட பின்கோடு உங்களுக்கே தெரியலையா? இல்ல சார், தேனினா 2-3 பின்கோட் ஆக்சிஸ் பேங்க் இருக்கு சார். ஓகே, நியர்பை கம்பத்துல, தேனியில கம்பத்துல உங்க பிரான்ச் இருக்கும். நீங்க ஏங்க இப்ப நிறைய டெக்னாலஜி வந்துருச்சுங்க கம்ப்யூட்டர்ல, லேப்டாப்ல. தெரியும் சார், நான் காம்பம்ல நான் 3 கிலோமீட்டர் உள்ள போட்டுருவேன். நீங்க போவீங்களா சார்? எங்கேயோ லிங்க் ஏதோ போட்டு. கம்பம்ன்றது ஒரு கம்பம் தான், நீங்க 3 கிலோமீட்டர்லாம் போட வேணாம். நான் சிட்டில தான் இருக்கேன், கம்பம் சிட்டில தான் இருக்கேன். ஏன்னா எவ்வளவு பிரான்ச் இருக்குங்க சார் அங்க உள்ளவே? இல்ல, கம்பத்துல ஒரு பிரான்ச் தான், அதை கேளுங்க. உங்களுக்கு பிரான்ச் தானா? ஆமா ஆமா, ஒரே பிரான்ச் தான் இருக்கு. நீங்க வந்து பிரான்ச் அடிச்சீங்கன்னா பின்கோடு வந்துற போது, எல்லாமே வந்துற போது. சரி, அப்ப நான் ஓகே. அப்ப எனக்கு கம்பத்துல இருந்து எனக்கு கால் பண்ண சொல்லுங்க, சரிங்களா? சரி, அப்புறம் நான் போய் நேரடியா விசிட் பண்ணிட்டு திரும்ப உங்களுக்கே கால் பண்றேன். நீங்களே என்னோட கஸ்டமரை ஏத்துக்கிட்ட மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுங்க. சரி சார், உங்களுக்கே என்னோட பெனிஃபிட் பூரா உங்களுக்கே கிடைக்கும். சரி சார், ஓகே. எப்ப கால் பண்ணுவாங்க? இப்போ நான் மெயில் போடுறேன், 1 ஹவர்ல அவங்க கால் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஓகே சார், ஓகே. அப்படியே பண்ணுங்க. ஓகே, நன்றி. நன்றி. வணக்கம், எனது பெயர் ஈஸ்வரன். தேனி மாவட்டம் கம்பம் என்ற ஊரிலிருந்து பேசுகிறேன். நான் மைவித்திரி நிறுவனத்தில் சிஎம்மாக இருக்கிறேன். நம் நிறுவனத்தில் KYC அப்டேட் நடக்கும் இந்த நேரத்தில் ஏமாற்று வேலை நடக்க வாய்ப்புள்ளதாக நம்முடைய MD சார் ஏற்கனவே கூறியிருந்தார். அதுபோலவே ஒரு சம்பவம் நடந்துள்ளது. அதாவது மேலே நீங்கள் கேட்டிருப்பீர்கள், அந்த ஆடியோ பழைய ஆடியோ இல்லை. 2/5/2024 வியாழக்கிழமை, அதாவது 2 தினங்களுக்கு முன்பு நான் கூறிய அந்த தேதியில் காலை 10 மணி அளவில் எனக்கு வந்த ஃபோன் கால் தான் அந்த ஆடியோ. நீங்கள் முழுமையாக கேட்டிருந்தால் தெரியும். நான் கேட்ட கேள்விக்கு முன்னுக்கு முரணாக பதில் கூறினார். கடைசியாக 1 மணி நேரத்தில் கம்பம் பிரான்ச்சில் இருந்து கால் வரும் என்று ஃபோன் காலை துண்டித்தார். 2 தினங்கள் கடந்தும் இன்னும் ஃபோன் கால் வரவில்லை. கவனமாக இருங்கள். நம் நிறுவனத்தை பற்றி பொய்யான புகார் வருகின்றன. அதை நான் சட்டப்பூர்வமாக பார்த்து கொள்கிறேன் என்று நம்முடைய MD சார் கூறியுள்ளார். அதை அவர் பார்த்து கொள்வார். ஆனால் இது போன்று ஃபோன் கால் மூலம் வரும் பிரச்சனைகளை நாம் தான் கவனமாக இருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இதன் மூலம் 2 முக்கியமான விஷயங்கள் உங்களிடம் கூற வேண்டும். ஒன்று, இதை சாதாரணமாக கடந்து செல்ல வேண்டாம். ஏனென்றால் இது பழைய மெத்தடாக இருந்தாலும் நம்முடைய மைவித்திரி நிறுவனத்தின் பெயரை சொல்லி நம்மளை ஏமாற்றி நம்மிடமே நம் நிறுவனம் பொய் என்று சித்தரிக்க பார்க்கிறார்கள். 2வது விஷயம், நம்முடைய தகவலை நம்மிடமே பெற்று நம்முடைய பணத்தை கொள்ளையடிக்கிறார்கள். கவனமாக இருங்கள். இந்த பதிவை அனைவருக்கும் பகிர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள். அது மட்டுமின்றி இதுபோன்று யாராவது ஃபோன் கால் மூலம் தகவலை கேட்டால் நாங்கள் நேரடியாக வங்கியில் சென்று தகவலை கொடுத்து நாங்கள் தெரிந்து கொள்கிறோம் என்று ஃபோன் காலை துண்டித்து விடுங்கள். நன்றி, வணக்கம்.